ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காஃப் மசிலுக்கான எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி காஃப் மசிலுக்கு எதுக்கு எக்ஸசைஸ் அப்படின்னா, நம்ம மனித உடலுடைய இரண்டாவது இதயம் அப்படின்னு சொல்லி நம்ம காஃப் மசிலை சொல்கிறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடுப்புக்கு கீழே பிளட் ஃப்ளோ, உடம்பு ஃபுல்லாக வந்து நமக்கு பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ எப்போ வந்து நம்ம இடுப்பு கீழே வந்து அந்த பிளட் ஃப்ளோ வந்து கீழே சர்க்குலேட் ஆகுதோ, அப்போ இடுப்புக்கு கீழே போன அந்த பிளட்டை வந்து திரும்பவும் நம்மளுடைய அப்பர் பாடிக்கு ஃபாஸ்டா அந்த பிளட்டை பம்ப் பண்ணி கொடுக்குற ஒர்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காஃப் மசில் தான் வந்து பண்ணுதுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுடைய காஃப் மசிலை நம்ம ஒழுங்கா அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்காம வச்சிருந்தோம்னா நம்ம லோவர் பாடிக்கு போற பிளட் வந்து ஸ்டாக்னன்ட் ஆகி அதே இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும், இல்லை ஸ்டாக்னன்ட் ஆகி நிக்கிற கூட வந்து வாய்ப்பு இருக்குங்க. அப்படி ஆச்சுன்னா வந்து நம்ம உடம்புக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும். லைக் வெரிகோஸ் வெயின், நம்ம லோவர் பாடியில் இருக்கக்கூடிய அந்த பிளட் வெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங், ஆங்கிள் பெயின், இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்து இந்த காஃப் மசிலுக்கான எக்ஸசைஸ் பண்ணலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா வாலோட சப்போர்ட்டோட வந்து நம்ம பண்ண போறோங்க. அது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த செவுத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம இப்படி சப்போர்ட்டுக்காக வந்து கை வச்சுக்கலாங்க. கை வச்சுட்டு நம்ம ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் வந்து பண்ண போறோம். இப்படி பண்ண போது நமக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய ஷோல்டர் வித்துக்கு கால்களை வச்சுக்கலாங்க. நம்மளுடைய டோஸோட உதவியால் நம்மளுடைய ஹீலை வந்து மெதுவாக மேலே தூக்கலாங்க. அப்புறம் அப்படியே மெதுவாக கீழே நம்மளுடைய ஹீலை நிலத்தில் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரீத்திங் டெக்னிக் இருக்குங்க. மெயினாக வந்து நம்ம மேலே போக போது எக்ஸேல் பண்ணணுங்க, கீழே வரப்போது இன்ஹேல் பண்ணணும். மேலே வரப்போது எக்ஸேல், கீழே வரப்போது இன்ஹேல். ப்ரீத்திங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் மட்டும்தாங்க மூச்சு விடணும். ஸோ அப், எக்ஸேல், டவுன், இன்ஹேல். அப், எக்ஸேல், டவுன், இன்ஹேல். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஒரு 20 கவுண்ட்ஸ்க்கு பண்ணலாங்க.